காட்டும். இது காஃப் ஆங்கிளுக்கு பார்ப்போம். அதில் சைன் ஆல்ஃபாவுக்கு வந்து கேஃப் ஆங்கிளுக்கு இந்த 2 tan ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 எப்படி வருதுன்னு பார்ப்போம். சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பை ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் ஆல்ஃபா பை 2 எழுதுவோம். இது tan 2 ஆல்ஃபாவுக்கு எப்படி எழுதணும்? 2 சைன் ஆல்ஃபா கொஸ் ஆல்ஃபான்னு எழுதணும். இங்கே ஆல்ஃபா வரக்கூடிய ஆல்ஃபா பை 2 ஆல்ஃபா பை 2 வரும். இதை கொண்டு பிரதியிடுவோம். பிரதிட்டு போட்டு இதை கீழே உண்டு இருக்கோண்டா டிவைட் பண்ணும். அந்த உண்டுக்கு பதிலா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் கொஸ்கேட் ஆல்ஃபா பை 2 எழுதுவோம். இதை ஃபுல்லா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 டிவைட் பண்ணும். பண்ணோம்னா 2 tan ஆல்ஃபா பை 2 and ஒரு sin ஆல்ஃபாவும் கேன்சல் ஆகி sin ஆல்ஃபா பிளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 வரும். ஓகே, RHS அதே மாதிரி தான் கொஸ் ஆல்ஃபாவுக்கும் பிரதியிடுவோம். சரியோ? கொஸ் ஆல்ஃபாவையும் ஆல்ஃபா பை 2 பிளஸ் ஆல்ஃபா பை 2 இது 2 கொஸ் ஆல்ஃபாவுக்கு என்ன ஈக்குவேஷன் எழுதுறோமோ அது 1 மைனஸ் இங்கே ஆல்ஃபா இருக்கிறோடைய ஆல்ஃபா பை 2 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 வரும். சரியோ? இங்கேயும் மேலே கொஸ் ஆல்ஃபாவுக்கு செய்தது sin ஸ்கொயர் பிளஸ் ஆல்ஃபா பை 2 பிளஸ் கொஸ்கேட் ஆல்ஃபா பை 2 இதை sin ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 டிவைட் பண்ணோம்னா 1 மைனஸ் 2 tan ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 1 பிளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 வரும். இது tan 2 ஆல்ஃபாவுக்கு ஒரு சும்மா பிரதியிட்டாலே இந்த 2 tan ஆல்ஃபா பை 2 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 வந்துடும். கொட் ஆல்ஃபாவுக்கு 1/tan அதில் ஆப்போசிட் வரும். தேங்க்யூ. ஏதாவது கொஷின் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.